ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்போதும் கர்த்தரை நம்புகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்று இருக்கிறது. ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள் என்கிற வார்த்தை எழுதியிருக்கிறது. குறிப்பிட்ட தேவைகளுக்காக மாத்திரம் நம்பி சில பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் வரும்போது அவநம்பிக்கையோடு வாழ்வது கிறிஸ்தவம் அல்ல. ஒரு போதகர் தன்னுடைய குறிப்பில் அதை எழுதியிருக்கிறார். கிராமத்தில் வாழ்ந்தபோது ஒரு வீட்டில் ஏராளமான மாடுகள் உண்டா. சிறு பையனா இருக்கும்போது அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பால்லாம் கறக்கணுமா. நிறைய கோழிகள் உண்டா. கோழிலாம் முட்டைலாம் போடுமா. அப்போ சில பால் மாடுகளை நல்லா கவனிப்போம். ஆனால் ஜனஜனமா ஒன்றரை குட்டி போட்ட பிற்பாடு பால் கொடுக்கறது குறைந்து விடும். பிற்பாடு என்ன செய்வாங்கன்னா அதை கறிக்காக பயன்படுத்திடுவாங்க, விலைக்கு விற்றுருவாங்க. அதுபோல கோழியும் அப்படிதான். குறிப்பிட்ட காலங்களில் நல்ல முட்டை போடும். முட்டை குறைஞ்ச உடனே விருந்து நாட்களில் அதை கறியாக சமைச்சிருவாங்க. இப்படி எங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் பதிவு செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவைக்காக மட்டும் கர்த்தரை நம்புவாங்க. ஆனால் பிற்பாடு மறந்துடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. தேவைகளுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நம்புகிறதல்ல. ஒரு நல்ல வார்த்தை உண்டு. ஆமென். பிரைஸ். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தால் நம்ம எல்லாரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டுள்ளா இருப்போம். எப்போதும் கர்த்தரை நம்புங்க. சில நேரம் நடக்காது, அது நன்மைக்கா இருக்கும். ஹல்லேலூயா. சில நேரம் தாமதமாகும், அது நன்மைக்கா இருக்கும். சில நேரம் தீமை மாதிரி தெரியும், அது நன்மைக்கா இருக்கும். ஆண்டவர் நல்லவர். சில நேரம் உடனே நடந்துடும். எந்த காலத்தில் கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்லும்போது சொல்றான், பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறான். இயேசுவை நம்புங்க, அவர் உங்கள் தெய்வம். இயேசுவை நம்புங்க, அவர் உங்கள் ஆண்டவர். இயேசுவை நம்புங்க, அவர் உங்கள் ராஜா. இயேசுவை நம்புங்க, அவர்களை விடுவிக்கிற கர்த்தர். நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறதுக்கு விட்டு விடுங்க. அவன் நம்பப்படுகிறதுக்கு ஏமாற்றம். அல்லேலூயா. மண்ணுக்கு திரும்புவான். அந்நாட்களில் அவன் யோசனைகள் மறைந்து போகும். கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தரையே தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தரை நம்புங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆமென். எப்போதும் கர்த்தரை நம்புங்க. எப்பொழுதாவது அல்ல, எப்போதும் கர்த்தரை நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பு, உனக்கு வராது வம்பு. அதுதான் தெம்பு, அது சாத்தான் மேலோட கம்பு. ஹல்லேலூயா. ஆனைக்கு தும்பிக்கை, நமக்கு நம்பிக்கை. கர்த்தரை நம்புங்க. நம்பிக்கை உள்ள சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் கர்த்தர் சொல்கிறார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்புங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பி வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். அவநம்பிக்கைகள் அவிசுவாசங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.